செமன் எஜாக்குலேட் ஆகும்போது உங்களுக்கு பெயின் இருந்தால் கண்டிப்பாக அது மேல் இன்ஃபர்டிலிட்டிக்குள்ள ஒரு அறிகுறியாக இருக்கலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கிளாண்ட் அண்ட் செமினல் வெசிகல் இது ரெண்டும் நம்ம ஸ்பெர்ம் வரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுரப்புகள். இந்த ரெண்டு பகுதிகளில் வீக்கம் ஏற்படும் போது தான் உங்களுக்கு செமன் எஜாக்குலேட் பண்ணும்போது கண்டிப்பாக பெயின் இருக்கும். இதை நம்ம கவனிக்காமல் அலட்சியமாக விடும்போது இதில் கட்டிகளோ கற்களோ ஃபார்ம் ஆகும்போது ஸ்பெர்ம் வர்ற பாதையில் அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படுத்தி அதனால கூட உங்களுக்கு 0 கவுண்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதை நம்ம ட்ரீட் பண்ணலாமான்னா 100% இது சித்தால மருந்துகள் மூலமாகவே இதை குணப்படுத்த முடியும். இது யாருக்கு முக்கியமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க அதை அலட்சியமாக விடாமல் அதற்கு தக்க மருத்துவம் மேற்கொள்ளும் போது இதை நம்ம தவிர்த்தரலாம். அதே மாதிரி அடிபட்டுச்சுன்னா உடனே நீங்கள் போய் மருத்துவரை அணுகி அதுக்கு ஒரு இமிடியட் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஃபியூச்சரில் இந்த மாதிரி உறுப்புகளில் வீக்கம் ஏற்படாமல் நம்ம தவிர்த்திடலாம். டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருந்தாலோ இல்லைன்னா ஹைப்பர் தைராய்டிசம் உங்களுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்ட் வீங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதை அலட்சியமாக விடாமல் கூடிய சீக்கிரம் இதற்கு சித்த மருத்துவத்தை அணுகி நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஃபியூச்சரில் உங்களுக்கு கவுண்ட் குறையாமல் தவிர்த்துக்கலாம்.